உள்ள படித்த இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கி பயன்பெறும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் மூலமாக முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைத்து சுயதொழில் தொடங்குவதற்கு கடன் உதவித்தொகையும் மானியமும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள் அமைப்பதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள படித்த இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு, அதாவது முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைப்பதற்கு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த ஒரு செய்தி குறிப்பை நம்ம பஸ்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வேளாண் பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கி பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைப்பது குறித்து வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2025-2026 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் வேளாண் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு முடித்த இளைஞர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்பத்திறனும் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக 42 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டத்தினை விரைந்து செயல்படுத்தும் விதமாக வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண்மை பொறியியல் ஆகிய துறைகளின் மூலம் பல்வேறு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியானவுடன் வேளாண் பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற இளைஞர்கள் மத்தியில் இத்திட்டம் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இதுவரை 1768 இளைஞர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவற்றுள் வங்கிகளில் கடன் பெறும் வகையில் 973 விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு 413 இளைஞர்கள் வங்கிக் கடன் பெற்றுள்ளனர். விண்ணப்பித்துள்ள ஏனைய இளைஞர்களுக்கும் வங்கிக் கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தகுதியின் அடிப்படையில் பயனாளர்களை தேர்வு செய்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலான தேர்வுக்குழுவும், வேளாண்மை இயக்குநர் தலைமையில் மாநில அளவிலான தேர்வுக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 248 தகுதியான பயனாளர்களுக்கு மாவட்ட அளவிலான தேர்வுக்குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மாநில அளவிலான தேர்வுக்குழுவால் 237 பயனாளர்களுக்கு இறுதி ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. பயனாளி இளைஞர்களுக்கு உழவர் நல சேவை மையங்களை திறம்பட நிர்வகிக்கும் பொருட்டு 15 நாட்களுக்கு மாவட்டங்களில் உள்ள உழவர் பயிற்சி நிலையம், வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதுடன் 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பீட்டில் உழவர் நல சேவை மையங்கள் முறையில் 300 சதுர அடி மற்றும் 600 சதுர அடி கார்பெட் பரப்பில் அமைத்திட 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் வரை 2 தவணைகளாக வழங்கப்படும். இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருள்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும், பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் சிறிய இயந்திரங்கள் மற்றும் அதன் மூலம் இயங்கக்கூடிய வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் போன்றவை அரசு நிர்ணயித்த வகையிலும் ட்ரோன்கள் மூலம் பயிர் பாதுகாப்பு, மருந்துகள் தெளிப்பு சேவைகளும் வழங்கப்படுவதுடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல், வங்கிகளில் கடன் பெறுதல் போன்ற நடைமுறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள், வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண்மை பொறியியல் ஆகிய துறை அலுவலர்கள் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் அதிக அளவில் வேளாண் பட்டம், பட்டயம் படித்த 20 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இணைய வேண்டும் என்றும், ஆர்வமுள்ள இளைஞர்கள் விரிவான திட்ட அறிக்கையுடன் வங்கிகளில் கடன் ஒப்புதல் பெற்று www.tnagrish.tn.gov.in எனும் இணையதள முகவரி விண்ணப்பித்து பயனடையுமாறு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைத்திட தகுதியுள்ள இளைஞர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அல்லது இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnagrish.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் வெல்ஃபேர் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் விவசாயம் சம்பந்தமான அனைத்து தகவல்களுமே சேவைகளும் வழங்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க முக்கியமான இணைப்புகள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் வெல்ஃபேர் சர்வீஸ் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை, கணவர் அல்லது மனைவியின் பெயர், பிறந்த தேதி,
டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க பிறந்த தேதி என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா கைபேசின்னு கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் முகவரி, ஆதார் எண், நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர். பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும், அது எல்லாமே ஆப்ஷனல் தான். அப்புறமா பாலினம் கேட்டிருக்காங்க, மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். உங்க பாலினம் செலக்ட் பண்ணி பிரிவினர் ஜெனரல், எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்க பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க, வட்டாரம், கிராமம், வீட்டு எண், தெரு பெயர், பகுதி, அஞ்சல் குறியீட்டு எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு பேங்க் டீடைல்ஸ் வங்கி விவரங்கள் கேட்டிருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி குறியீடு, வங்கி கணக்கு எண். அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்கள், உங்களது கல்வி தகுதி விவரங்களை எங்க பூர்த்தி பண்ண வேண்டும். செலக்ட் குவாலிஃபிகேஷன் டைப், டிகிரி, டிப்ளமா கொடுத்துருக்காங்க, உங்க குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி செலக்ட் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பல்கலைக்கழகத்தின் பெயர், யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நேம் இங்கே என்டர் பண்ண வேண்டும். மதிப்பெண்கள் சதவிகிதம், கிரேடு பெறப்பட்டது இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா இயர் ஆஃப் பாசிங் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் பட்டப்படிப்பு முடித்த ஆண்டு விவரங்களை இங்கே என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா விண்ணப்பிக்க விரும்பும் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கார்ப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த மாதிரி உங்க துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதன் பிறகு தேவையான ஆவணங்கள், பதிவேற்றம் செய்யக்கூடிய ஆவணங்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்ல மேக்ஸிமம் 400 கேபிக்குள்ளாடி உங்க ஆவணங்களை ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி அல்லது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சைஸ் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன ஃபார்மேட், என்ன சைஸ்ங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிகிரி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸ் இந்த நேம் ஆஃப் பெனிஃபிஷியரி அதாவது பயனாளியின் பெயரில் உள்ள வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு இங்க டிபிஆர் டெம்ப்ளேட் கொடுத்திருக்காங்க, அதாவது விரிவான திட்ட அறிக்கை விவரம் கொடுத்திருக்காங்க. இந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டெம்ப்ளேட் இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுதான் டீடைல் ப்ராஜெக்ட் அதாவது டிபிஆர் ஃபார்ம், சீஃப் மினிஸ்டர் உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை. இதே மாதிரி நீங்க ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். டீடைலா கொடுத்திருக்காங்க, இதுல தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளுங்க. எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. அதன் பிறகு தெரிவு செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான வங்கி கடன் வசதி எல்லாமே செய்து தரப்படும். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ட்ராக் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பத்தை கண்காணிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா இல்ல பரிசீலனை நிலையில் உள்ளதா என்பதை நீங்கள் இந்த ட்ராக் அப்ளிகேஷனை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். ஆகவே வேளாண்மை பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடித்த 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்காக விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.